நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் AKM பிள்ளை, வாசிப்பவர் ஆர் சந்திரமோகன். கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தோரில் 5022 பேர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக மேலும் சில தீர்மானங்கள் இன்று நள்ளிரவு முதல் அமுல். 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு முதலாவது தடுப்பூசி இம்மாத இறுதியில் வழங்கப்பட உள்ளது. இஸ்லாமிய புது வருடமான ஹிஜ்ரி 1443 முஹர்ரம் மாதத்தை முன்னிட்டு முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினால் முகநூல் ஊடாக நேரடி விசேட இஸ்லாமிய நிகழ்வு. மட்டக்களப்பு மாநகர சபையின் பொதுமக்களுக்கான அனைத்து சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தம். மாநகர ஆணையாளர் தெரிவிப்பு. ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மற்றும் அமெரிக்க நிதியுதவி திட்டத்தின் கீழ் புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்து. தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பம். தென்மேற்கு சீன மாகாணத்தில் கனமழை, 80,000க்கு மேற்பட்ட மக்கள் வெளியேற்றம். கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5222. இவர்களுள் 5022 பேர் கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அஷேல குணவாதன தெரிவித்துள்ளார். எஞ்சிய 200 பேரில் 177 பேர் ஒரு தடுப்பூசியை மாத்திரம் பெற்றவர்கள். ஏனைய 23 பேர் 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர். இருப்பினும் இந்த தடுப்பூசி 2ஐயும் பெற்று உயிரிழந்தவர்களுக்கு ஏனைய நோய்கள் பல இருந்தமை அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர் என அடையாளம் காணப்பட்டிருப்பினும் நோய் அறிகுறிகள் தென்படாத 7000க்கு மேற்பட்டோர் கம்பகா மாவட்டத்தில் இருப்பதாக இன்று நடைபெற்ற மாவட்ட கோவிட் குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதற்கு மத்தியில் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு இன்று நள்ளிரவு முதல் அமுல்படுத்தப்படுகின்றது. அத்தியாவசிய சேவைகளுக்கு இது ஏற்புடையதாகாது. திருமண வைபவங்களில் கலந்து கொள்வோரின் எண்ணிக்கை 50ஆக வரையறுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 150 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. மத வைபவங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சுகாதார வழிகாட்டல்கள் உள்ளடக்கிய வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது. 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுள் 96% கோவிட் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் ஏற்றும் பணி நிறைவடைந்திருப்பதாக அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விசேட வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். இவர்களுக்கு 2வது தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் சில தினங்களில் மேலும் பெருந்தொகை தடுப்பூசிகள் நாட்டிற்கு கிடைக்க உள்ளது. இம்மாத இறுதியில் 18க்கும் 30 வயதுக்கும் இடைப்பட்டவர்களுக்கு முதலாவது தடுப்பூசியை ஏற்ற முடியும் என்றும் அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விசேட வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். நாளொன்றுக்கு 5 லட்சம் தடுப்பூசி ஏற்றும் அளவுக்கு தடுப்பூசி ஏற்றும் திட்டம் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜனக பண்டார தெனகோன் தெரிவித்துள்ளார். தற்போது கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தி நாட்டை அபிவிருத்தி செய்வதில் சிக்கல் நிலை அனைத்து நாடுகளிலும் உண்டு. தொற்று நிலைமை முடிவுக்கு வந்த பின்னர் நாட்டின் அபிவிருத்தியை முன்னெடுக்க வேண்டுமாயின் அடிப்படை வசதிகள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். இலங்கை தொற்று காரணமாக பாரிய அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளது. பல நாடுகள் இதில் தோல்வி கண்டுள்ள நிலையில் இலங்கை வலுவான ரீதியில் இதனை எதிர்கொண்டு வருகின்றது. தற்போது இடம்பெறும் அபிவிருத்தி திட்டங்களின் பலன்களை அடைவதற்கு மேலும் சில வருடங்கள் செல்லும் என்றும் அமைச்சர் ஜனக பண்டார தெனகோன் குறிப்பிட்டார். இஸ்லாமிய புது வருடமான ஹிஜ்ரி 1443 முஹர்ரம் மாதத்தை முன்னிட்டு முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினால் முகநூல் ஊடாக நேரடி விசேட இஸ்லாமிய நிகழ்வொன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் அன்பர் அலி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வரவேற்புரையை பிரதி பணிப்பாளர் அலா அகமட் நிகழ்த்தினார்.
கோவிட் தொற்றை அடிப்படையாக கொண்டு வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்படுமாயின் அதன் மூலமான எதிர்பார்ப்பு நோய் பரவுவதை கட்டுப்படுத்துவதாகும் என்று அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று பரவலின் வேகம் அதிகரித்திருப்பதால் நாட்டை சில வாரங்களுக்கு முடக்க வேண்டும் என்று ஆலோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதா என்று ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளிக்கையில் அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் ரமேஷ் பத்ரன இன்று ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஸ்வர்ண பிரதீப அடகு கடன் சேவை உங்களுக்கு பரிச்சயமான மக்கள் வங்கியிடம் இருந்து. ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மற்றும் அமெரிக்க நிதியுதவி திட்டத்தின் கீழ் புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஏற்றுமதி முகாமைத்துவத்திற்கு அமைவாக இது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ஏற்றுமதி துறையின் மேம்பாட்டுக்காக சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களை தற்போதிலும் பார்க்க போட்டித்தன்மையுடன் முன்னெடுப்பதற்கான திட்டமாக அமையும் என்று இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கோவிட் பரவலுக்கு மத்தியிலும் உள்ளூராட்சி மன்றங்களில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் ரொஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். தெல்லிப்பளை துர்க்கியம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக திருவிழாக்கள் உள்வீதியில் மட்டுமே நடைபெற்றன. மகோத்சவ காலங்களில் உபயகாரர்கள் மட்டுமே ஆலயத்தினுள் அனுமதிக்கப்பட்டு துர்க்கி அம்மன் உள்வீதி உலா மட்டுமே வலம் வந்தது. ஆலய சூழலில் காவடிகள், அங்க பிரதிஷ்டை உள்ளிட்ட நேர்த்தி கடன்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. வியாபார நிலையங்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. முதியவர்கள், குழந்தைகள் உள்ளிட்ட அனைத்து அடியவர்களும் வீடுகளில் இருந்து அம்மனை வழிபடுமாறும் மகோத்சவம் மிக அமைதியாக நடைபெறுவதற்கு ஒத்துழைக்குமாறும் ஆலய நிர்வாகத்தினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். தற்போது நாடு தொடர்பாக தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது நாட்டில் மாதாந்த வருமானத்தில் வாழும் மக்கள் தொடர்பிலும் நாளாந்த வருமானத்தில் தங்கியுள்ள மக்கள் குறித்தும் மறந்துவிடக் கூடாது என்று ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். சில குழுக்கள் 1988 1989 ஆண்டு கால பகுதியில் ஆயுதங்களை ஏந்தி தமது கோரிக்கைகளை வெற்றி கொள்வதற்கு செயற்பட்டன. இவ்வாறான குழுக்கள் வேறு பெயர்களில் ஆயுதங்கள் இன்றி பல்வேறு நிலைமைகளை உருவாக்கி நாட்டை பாதாளத்தில் தள்ளுவதற்கு முயற்சித்து வருகின்றன. அரசாங்கம் எந்த சந்தர்ப்பத்திலும் மக்களுக்காக தவறான தீர்மானங்களை மேற்கொண்டதில்லை. எந்த வகையிலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு இருந்த போதிலும் நாடு தொடர்ந்து முன்னோக்கி பயணிக்க வேண்டும். அரசாங்கம் வெற்றிகரமாக தடுப்பூசி ஏற்றும் திட்டத்தை முன்னெடுத்து நாடு சுகாதார பாதுகாப்பு நிலைமையிலும் வழிநடத்துவதற்கு முயற்சிக்கும் போது அதனை சீர்குலைப்பதற்கு பல்வேறு தரப்பினர் முயற்சித்து வருவதாகவும் ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க குற்றம் சாட்டியுள்ளார். பிராந்திய புரிந்துணர்வை மேம்படுத்துவதற்காக இலங்கை அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது. 28வது ஆசிய பிராந்திய மன்றத்தின் கூட்டத்தொடரில் உரையாற்றிய ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இளைஞர் யுவதிகளை ஊக்குவித்தல், கடல் வளத்தை நிலையான அபிவிருத்திக்காக பயன்படுத்துதல், சமுத்திரத்தை அடிப்படையாக கொண்ட வர்த்தக கட்டமைப்பை அபிவிருத்தி செய்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. மக்கள் வங்கியிடமிருந்து தங்க பவுன் ஒன்றுக்கு வழங்கப்படும் முற்பணம் இப்பொழுது மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தங்க ஆபரணங்களுக்கு அரச வங்கியொன்றின் பாதுகாப்போடு நாடு முழுவதும் கிளைகளின் வலையமைப்பினூடான சேவை. ஸ்வர்ண பிரதீப அடகு கடன் சேவை உங்களுக்கு பரிச்சயமான மக்கள் வங்கியிடமிருந்து. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உவர் நிலங்களை படிப்படியாக விளை நிலங்களாக மாற்றுவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாகாண விவசாய திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் ஜாமினி சசிலன் தெரிவித்துள்ளார். இங்கு 983 ஏக்கர் உவர் நிலங்கள் உண்டு. சேதன பசலை பயன்பாடு மற்றும் உமி போன்ற பொருள்களை பயன்படுத்தி ஓரளவு உவர் தன்மையை குறைத்து சாதாரண நிலமாக மாற்றி பயிர்ச்செய்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு மட்டக்களப்பு மாநகர சபையின் பொதுமக்களுக்கான அனைத்து சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக மாநகர ஆணையாளர் எம் தயாபரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பொது சுகாதார பிரிவுகளில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் அதிகரித்துள்ளது. இதிலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் தொடர்ச்சியாக PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் அறிவித்துள்ளார். உலகச் செய்திகள். தென்மேற்கு சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக 80,000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை கனமழை பெய்ததைத் தொடர்ந்து இந்த மாகாணத்தின் முக்கிய ஆறுகளில் நீரின் அளவு எச்சரிக்கை அளவை விட அதிகரித்துள்ளது. மாகாணம் முழுவதும் 6 நகரங்களில் 4,40,000க்கும் அதிகமான மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சிச்சுவானில் ஏற்கனவே 250 மில்லியன் யுவான் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் 45 வீடுகள் அழிக்கப்பட்டு 118 வீடுகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக கோடை காலத்தில் சீனா கனமழையால் பாதிக்கப்படுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட தீவிர இயற்கை பேரழிவுகளும் வானிலை மாற்றங்களும் தற்போது அடிக்கடி நிகழ்வதால் சீனா தனது நகரங்களின் கட்டுமான தரத்தையும் இயற்கை பேரழிவுகளை கையாளும் தன்மையையும் மேம்படுத்த வேண்டும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா வைரஸ் கவலை அளிக்கக்கூடிய வகையில் இருப்பதாக முன்னாள் ஹைதராபாத் பல்கலைக்கழக துணை வேந்தர் டாக்டர் பிபின் ஸ்ரீ வஸ்தவா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஜூலை 4ஆம் தேதி அன்று நாட்டில் கொரோனா 3வது அலை இடம்பெறும் என்று துணைவேந்தர் டாக்டர் பிபின் ஸ்ரீ வஸ்தவா கணித்திருந்தார். அதிகாரப்பூர்வ மரண விகிதங்களை மீறி கொரோனா பாதிப்பும் மரணங்களும் அதிகமாகவே உள்ளன என்கிறார் டாக்டர் பிபின். இதனால் 3வது அலை மோசமான நிலைக்கு செல்லும் என்று எச்சரித்துள்ளார். தினசரி மரண எண்ணிக்கை சுமை ஜூலை 4ஆம் தேதி முதல் பயங்கரமாக மாறுபாடு கொண்டுள்ளது. இந்த மரண விகித மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள், கொரோனா மரணங்கள் இன்னும் 1 மாதமாகி முடிவுக்கு வரவில்லை என்று தெரிவதாக ஆங்கில பத்திரிகைக்கு பிபின் ஸ்ரீ வஸ்தவா கூறியுள்ளார். முதல் அலையின் போதே மரண விகித எண்ணிக்கை அதிகாரப்பூர்வ தகவல்களில் சரி செய்யப்பட்டது. முதல் அலை கொரோனா புள்ளி விவரங்கள் ஏற்படுத்திய சந்தேகம் 2வது அலையில் வெட்ட வெளிச்சமானது. 2வது அலையில் உயிரிழப்புகள் கடுமையாக அதிகரித்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலக செய்திகள் கேட்டீர்கள். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. சுனாமி, சூறாவளி, பூமி அதிர்வு, நெருப்பு, எதையும் தாங்கக்கூடிய அதிகூடிய சக்தி கொண்ட மெல்வா QST கம்பிகள் இப்போது எமது நாட்டின் அபிவிருத்தியை நோக்கி. லட்சக்கணக்கில் பரிசை தந்திடும் CIB ஜனஜய வாசனா ஆரம்பமாகிவிட்டது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரை உங்கள் கட்டண பட்டியலுக்கு 40% வரை கழிவு. இறுதி சீட்டெழுப்பின் போது பெறுமதி வாய்ந்த 6 கை உளவு இயந்திரங்கள் பரிசாக கிடைக்கும். சௌபாக்கிய உற்பத்தி கிராமிய வேலை திட்டத்தின் கீழ் தம்புதேகம பிரதேச செயலா பகுதிக்குட்பட்ட மாபெல்லன் கடபல கிராம அலுவலர் பிரிவில் மட்பாண்ட தொழிலுக்கான கிராம அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கென 27 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டு மட்பாண்ட தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களை விநியோகிப்பதற்கான மத்திய நிலையங்களை அமைக்கவும் நிதி உதவிகள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர். நான் அனுபவமிக்க தொழில் ரீதியான ஒரு என்ஜினியர். கட்டடத்தின் உறுதி எனது பொறுப்பாகும். பழைய இரும்பினால் தயாரிக்கப்படும் கம்பிகளை விட நவீன தொழில்நுட்பத்தில் 100% சுத்தமான உருக்கினால் தயாரிக்கப்படும் மில்வா கம்பிகள் வளைக்கும் போதும் முறியாது. அதனால் தான் நான் மில்வா கம்பிகளை நம்புகிறேன். மில்வா ஒன்று, இலங்கையிலும் ஒன்று, அது எங்களுடையது. லட்சக்கணக்கில் பரிசை தந்திடும் CIB ஜனஜய வாசனா ஆரம்பமாகிவிட்டது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரை உங்கள் கட்டண பட்டியலுக்கு 40% வரை கழிவு. இறுதி சீட்டெழுப்பின் போது பெறுமதி வாய்ந்த 6 கை உளவு இயந்திரங்கள் பரிசாக கிடைக்கும்.
விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய அணியுடன் இடம்பெற்ற T20 கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்களாதேஷ் அணி 4-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியுள்ளது. கௌரவ பிரசன்சா மூலம் 6.75% ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 மில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். ஏற்றுமதி சந்தையை இலக்காக கொண்டு உற்பத்தி செய்யப்படும் தங்கொட்டுவ டப்ரபேன் சீ ஃபுட் நிறுவனம் தனது உற்பத்தி திறனை மேம்படுத்தியுள்ளது. இந்த நிறுவனத்தின் கடலுணவு தயாரிப்பை அமைச்சர் பந்துல குணவோதனா பார்வையிட்டார். இவ்வாறான திட்டத்தை மேலும் மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் அங்கு தெரிவித்தார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். நாட்டுக்காக உயரிய பணியொன்றினை ஆற்றிய நீங்கள் சிரேஷ்ட பிரஜையாக மாறிய தினத்தன்று தேசிய சேமிப்பு வங்கி உங்களுக்கு கௌரவத்தையும் அபிமானத்தினையும் கொண்டு வந்தது. தற்போது NSB கௌரவ பிரசன்சா மூலம் 6.75% ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 மில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு 75 வயது வரை கடனை மீள் செலுத்துவதற்கான வசதிகள் உள்ளன. கிரிபாரிக்கை தேவையற்றது, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. NSB கௌரவ பிரசன்சா, உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். சௌபாக்கிய உற்பத்தி கிராமம் திட்டத்தின் கீழ் அதனகல்ல மாத்தளான பிசுதுரு என்ற மீன் வளர்ப்பு கிராமம் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அலங்கார மீன் உற்பத்தியை இலக்காக கொண்டு அமைக்கப்பட்டுள்ள இந்த கிராமத்தின் மூலம் நாட்டிற்கு குறிப்பிடத்தக்க வருமானம் கிடைக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐயோ, என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய், அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி, என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ், வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை அனுசரணை. சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். நாளை மழையுடன் கூடிய காலநிலை அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமு, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இடையிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனைய இடங்களில் இரவு வேளையில் மழை பெய்யலாம். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் கடும் காற்று வீசலாம் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தோரில் 5022 பேர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக மேலும் சில தீர்மானங்கள் இன்று நள்ளிரவு முதல் அமுல். 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு முதலாவது தடுப்பூசி இம்மாத இறுதியில் வழங்கப்பட உள்ளது. இஸ்லாமிய புது வருடமான ஹிஜ்ரி 1443 முஹர்ரம் மாதத்தை முன்னிட்டு முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தினால் முகநூல் ஊடாக நேரடி விசேட இஸ்லாமிய நிகழ்வு. மட்டக்களப்பு மாநகர சபையின் பொதுமக்களுக்கான அனைத்து சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தம். மாநகர ஆணையாளர் தெரிவிப்பு.
ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மற்றும் அமெரிக்க நிதியுதவி திட்டத்தின் கீழ் புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்து. தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பம். தென்மேற்கு சீன மாகாணத்தில் கனமழை 80,000க்கு மேற்பட்ட மக்கள் வெளியேற்றம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.